பாண்டியன் வந்து கதிர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. டேய் கொஞ்சம் நில்லுடா அப்படிங்கும்போது, என்னது காலையிலே இவர் நம்மளை கூப்பிடுறாரு, என்ன பிரச்சனை வச்சிருக்காரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் வராங்க. ஆமாம் அடுத்ததான் நீ என்ன பண்ணலான்ட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அடுத்தது என்ன சாப்பிட தான் போகிற அப்படின்னு கதிர் சொல்லவும், இதை கேட்டதுமே உடனே பாண்டியன் வந்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க. என்னடா கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறே, என்ன அடுத்தது என்ன பண்ண போகிற, வேலைக்கு என்ன வேலைக்கு போகிறேன்னு சொல்லி கேட்டாக்கி என்கிட்டயே கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, என்னப்பா காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு நீ வந்து சொன்ன மாதிரிக்கு நீ ஒன்று கார் டிரைவராலாம் ஒன்று போக வேண்டாம், நீ ஒழுங்கு மரியாதையே என் கடையிலே வந்து வேலையை பாரு, அதோட கூட 100 ரூபா போட்டு உனக்கு தார் அப்படிங்கவும் உடனே இங்கே பார்த்தோம்னா பழனியும் செந்தில தான் காட்டுறாங்க. ஆமாம் நம்மளுக்கே இங்கே ரூபாய்க்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, இதில் வர கதிருக்கு 100 ரூபா அதிகமாக கொடுக்க போகிறாராம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே வந்து கதிர் சொல்கிறாங்க, அப்பா எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, உண்மையை சொல்ல போனாக்கி நான் சொந்த கல்ல நிற்கணுன்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும், என்னடா பேசிகிட்டு இருக்கிற, செந்தில் நம்ம கடையில் தானே வேலை பார்த்துட்டு இருக்கிறான், அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், என்னது அண்ணன் சந்தோஷமாக இருக்கிறாரா, அதை அவரே உங்ககிட்ட சொன்னாரா என்ன அப்படிங்கும்போது, அவன் சொல்ல தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லவும் உடனே கதிர் வந்து செந்திலை பற்றி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கதிர் சொல்கிறாங்க, எனக்கு வேலை கிடக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், பாரு அவன் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு மரியாதை கொடுக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாண்டியனும் செந்திலும் கடைக்கு போயிருந்தாங்க. அப்போ கடைக்கு போனதுமே செந்தில் வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா பார்த்தோம்னா அங்கே வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்காங்க பொழுது. அப்போ கோமதி தான் ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க. என்னடா இப்போ தான் கடைக்கு போனேன், அதுக்குள்ளேயே மீனாவுக்கு ஃபோன் பண்ணுற, என்ன மீனா மேலே அவ்வளோ பிரியமா ஆகணும்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, மீனா கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும், அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கவும், அது என்ன விஷயம்னு நீ என்கிட்டே சொல்லு, நான் அவகிட்ட சொல்கிறேன் அப்படிங்கும்போது, அது ரகசியமா அப்படிங்கிறாங்க. டேய் அம்மா கிட்டலாம் சொல்ல மாட்டியா என்ன, என்ன இருந்தாலும் சரி தான், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா உனக்கும் பொண்டாட்டி தானே பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கும்போது, அம்மா அந்த ரகசியம் என்னன்னு சொல்லிட்டுமான்னு கேட்கும்போது, சொல்லுடா நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து அவகிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கவும், சரிதான்டா சொல்லுடா, எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்குது, அந்த ரகசியம் என்னன்னு சொல்லுடா அப்படிங்கும்போது, ஐ லவ் யூன்னு சொல்லிருங்கம்மா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே கோமதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து மீனா வராங்க. என்னத்தை அவர் ஃபோன் பண்ணாரா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவன் ஃபோன் பண்ணுனா அப்படிங்கவும், என்ன சொன்னார், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல சொன்னா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோமதி உடனே, அது ஐயில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து, இந்த காலத்து பிள்ளைங்க என்னெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோமதி அங்கிருந்து போகவும், மீனா வந்து ஒன்றுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா செந்தில் வந்து வீட்டுக்கு வரவும், அப்போ மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா பணத்துக்கு நீ என்ன பண்ணுன, எவ்வளோ கஷ்டப்பட்டு அது பரட்டினு தெரியலையே சொல்லு அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் வந்து ஆஃபீஸில் ஏற்கனவே லோன் கேட்டிருந்தேன், அந்த லோன் வந்து கரெக்டான நேரத்தில் கிடச்சிருச்சு, அதனால தான் அந்த பணத்தை கொண்டு கொடுத்த அப்படிங்கும்போது, உன்னை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம்ல அப்படிங்கவும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இப்படியோ இந்த பிரச்சனையை முடிச்சாச்சுது அது போகிற அப்படிங்கும்போது, பிரச்சனையை முடிச்சாச்சு, ஆனால் அந்த லோனை வந்து அடைக்கணும்ல, அதுக்கு வட்டியெல்லாம் ஜாஸ்தியாக கேட்பாங்களா அப்படிங்கும்போது, ஏதோ சரியான நேரத்தில் பணம் கிடச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க அப்படிங்கிறாங்க.